Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் இது 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர். இது ரிவிஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை மட்டும் படிக்க வேண்டாம், சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறீங்க, மேம் இதை மட்டும் படித்தா போதுமா, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாமான்ட்டு. இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் ரிலேட்டடாக 5 கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 8 கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். 8 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் 2, ஆன்டனிம் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ப்ளூரல், இதெல்லாம் ஜென்ரல் பார்ட்டில் கவர் ஆகும். கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அடுத்தது சூஸ் த மாடல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், ரீரைட் த ஃபாலோயிங் ஆஸ் டைரக்டட். அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங். பங்க்சுவேட் த ஃபாலோயிங் இஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் எண்டிங் வித், அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், கொஸ்டினாக இருந்தால் கொஸ்டின் மார்க், இல்லைனா வந்து எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இன்பிட்வீனில் நம்ம இன்வெர்டட் கமாஸோ என்னென்ன, அதாவது இன்பிட்வீன் தெரிலனாலும் இதை அட்டன் பண்ணிங்கனாலும் 2 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கம்பல்சரி. கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அது ஸ்டேட்மெண்ட்டாக, கொஷினாக, எக்ஸ்க்ளமேட்ரி, அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் பியில் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின். ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின், ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இது ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நாளைக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? எப்போவுமே ஃபர்ஸ்ட் மிட்டம் 50 மார்க்ஸ் தான் அப்படின்ற ஒரு அசால்ட்டு வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு இப்போது பண்ணுறது தான் வந்து ப்ரிப்ரேஷன், அதுக்கடுத்து டைம் இருக்கவே இருக்காது. நம்ம டம்ப் பண்ணிகிட்டே போகணும் போர்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளால் லாஸ்ட் மூமெண்ட்டில் படிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதுறீங்களா, அதை வந்து டில் பப்ளிக் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா அடுத்து அப்படியே குவார்ட்டர்லிக்கு நீங்கள் படிக்கணும். ஓகே நம்ம குவார்ட்டர்லிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இது அப்படியே டம்ப் ஆகிட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் நமக்கு ரொம்பவும் டென்ஷனாக வந்து க்ரியேட் ஆகும். அதனால் அந்த மாதிரி வேண்டாம். ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இந்த 2 ப்ரோஸ் அண்ட் போயமா, யூனிட் 1 யூனிட் 2 அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதிலேருந்து எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தரோவாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின். இந்த 2 கொஷின்ஸில் ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணணும். சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் பேராகிராஃப் கொஷின் அட்டன் பண்ணலாம். அடுத்து போயம் ரிலேட்டட் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் லைன் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போயம் லைன் கொடுத்துட்டு கொஷின் ஆன்சர். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 போயமில் பேராகிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, அதை அட்டன் பண்ணணும். அடுத்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ். இது சப்ளிமெண்ட்ரி ரிலேட்டட், நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து ஸ்லோகன்ஸ், ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்ஸு, அடுத்து கேட்சியான ஒரு வேர்ட்ஸு, ட்ராயிங்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்குற அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர், யூ ஹேவ் பீன் ஆஸ்ட் டு ரைட் அ ரிப்போர்ட் ஆன் த இனாகரல் செரிமனி இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் விச் வாஸ் ஹெல்ட் ரீசென்ட்லி. ரைட் அ ரிப்போர்ட் இன் நாட் மோர் தென் 120 வேர்ட்ஸ். ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குவார்ட்டர்லி டில் பப்ளிக் வரைக்கும் அதை வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் கேர்ஃபுல்லி. எப்போவுமே நான் சொல்கிறது என்ன, ஒரு பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்களா, ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன்சர்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்கும், இந்த லைனில் மட்டும்தான் இருக்கும், நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியாது அதை ஃபுல்லாக படிக்காமல். அந்த கொஷினை படிச்சுட்டு ஆன்சரை தேடுறதை காட்டிலும் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை படித்து ஃபுல்லாக இதுதான் கொடுத்துருக்காங்க கண்டென்ட், ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு லைனுக்கு வாங்க. அதுக்கு அடுத்தது கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சிங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த இடத்துலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம மார்க் எங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அந்த ஹோலை பார்த்து அடைச்சிட்டிங்கன்னா சென்டம் வாங்குறவங்கெல்லாம் அழகாக வாங்கிடலாம். அதனால் ஃபுல்லாக படிச்சிருங்க. பேசேஜ் கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஷினுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். மெமரி போயம் கண்டிப்பாக இதில் மார்க் மிஸ் ஆகவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ, இங்கிலீஷா, மெமரி போயம், தமிழா, மனப்பாட பாடல், அதில் வந்து அந்த நேமு, மெமரி போயம் நேமு, அதோட ஆத்தர், அதுக்கு அடுத்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எங்கெங்கே கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி பார்த்து தரோவாயிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பார்ட்டெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஈஸி, கம்பல்சரி இது வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்ச பார்ட்டெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு தரோவாக படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.